சனியோட பார்வை, கேதுவுடைய இணைப்பு, இந்த ரெண்டும் சேர்ந்து உங்களை படுத்தின பாடு வெளியேறப்பு. அரசியல், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளில் தனுசு ராசிக்காரங்க அமோக வெற்றி பெற போறீங்க. மீளா கடனிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா, நீங்கள் பிறந்த ஒரு நாடு, வளர்ந்தது ஒரு நாடுனா தனுசு ராசிக்கு இனிமேல் தான் ஏற்றம் வரப்போகுதுன்னு அர்த்தம். எவ்வளோ பெரிய சிக்கல்கள், எவ்வளோ பெரிய போராட்டங்கள், எவ்வளோ பெரிய மன அழுத்தங்களில் நம்மளுடைய 12 ராசிக்காரர்களும் இருந்தாலும் சரி, அவர்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விஷயங்களையும் தன்னுடைய பார்வையின் மூலமாக குரு பகவான் அத்தனை ராசி அதிபதிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. இப்போ நம்ம பார்க்க போகிறது மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம். 2025 நம்ம கடந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ ஃபைனல் எண்டுக்கு வந்திருக்கோம். இப்போ ஸ்டார்டிங் அப்படின்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கறது என்ன? 2026 நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்குமா, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துருமா அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம். இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை, எந்தெந்த கிரகங்கள் கொடுக்க போகிறது, நீங்கள் எதிர்பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களும் எந்த மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இதை எதன் அடிப்படையில் பார்ப்போம் அப்படிங்கும்போது, கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான், அதுக்கடுத்து செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், ராகுகேது பகவான், சனி பகவான் போன்ற 8 கிரகங்களை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வருட பலன்கள் பார்க்க போகிறோம். அப்போ இந்த 8 கிரகங்களுடைய அமைப்பு இந்த 2026 பிறக்கும்பொழுது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கிரகங்கள் வருடம் ஆரம்பிக்கும் போது ஒன்று போல் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அப்போ இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வருடம் துவக்கத்திலேயே 4 கிரகங்கள், ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்களான, முக்குட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்களான 4 கிரகங்கள் ஒரே ராசியில் அமர்ந்திருக்கிறாங்க, தனுசு ராசியில். அதுவும் காலபுருஷன் ராசிக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடத்துல சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், அதே போல் காலபுருஷனுக்கு அதிபதியான செவ்வாய் பகவான். இந்த 4 கிரகங்களும் எந்த ராசியில் அமர்ந்திருக்காங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசியில் அமர்ந்திருக்காங்க. ஓகே, இவங்க 4 பேரும் அமர்ந்தனால என்ன நடக்க போகுது, இதனால பெரிய மாற்றம் வந்துருமா அப்படின்னா, இந்த 4 கிரகங்களையுமே அந்த தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் டைரக்டாக மிதுன ராசியிலிருந்து பார்க்கார். அப்போ எவ்வளோ பெரிய சிக்கல்கள், எவ்வளோ பெரிய போராட்டங்கள், எவ்வளோ பெரிய மன அழுத்தங்களில் நம்மளுடைய 12 ராசிக்காரர்களும் இருந்தாலும் சரி, அவர்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விஷயங்களையும் தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக, தன்னுடைய பார்வையின் மூலமாக குரு பகவான் அத்தனை ராசி அதிபதிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். இந்த 4 கிரகங்களுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய உலகியல் ரீதியாக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு ஏற்றம் கிடைக்க போகுது. அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா உலகியல் ரீதியாக இன்னொரு பெரிய ஒரு சிக்கல்கள், ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது. என்ன மாற்றம்னா, ராகு இன்னும் கும்பத்தை விட்டு கடக்கலை. அப்போ கும்பத்தை விட்டு கடக்காதனால கிட்டத்தட்ட இந்த வருடத்தில் குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு மே மாதத்துக்கு பிறகு உலகியல் ரீதியாக சில சீற்றங்கள் ஏற்படும். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு காற்று மூலமாக ஏதாவது சின்ன சின்ன வியாதிகள், இப்போ நம்ம கொரோனாலாம் வந்துச்சு பார்த்தீங்களா, எதிர்பார்க்காததான் கொரோனா, அதே மாதிரி சின்ன சின்ன வியாதிகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அது நம்மளுடைய இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு கிடையாது. இப்போ இந்த வருடத்தில் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கார். அதே போல் பார்த்திங்கன்னா நம்முடைய சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான் என்ற கிரகங்கள் தனுசு ராசியில், ராகு பகவான் பார்த்திங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக கும்பராசியில் இருப்பார். அதாவது துவக்கத்தில் கும்பராசியில் இருப்பார். அதுக்கடுத்து கேது பகவான் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருப்பார். ஓகேவா? சனி பகவான் ஆல்ரெடி இந்த வருடம் முழுவதுமே என்ன பண்ணுவார், மீன ராசியில் தான் பயணம் செய்வார். இதில் நம்மளுடைய ராகு கேது பகவான் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, டிசம்பர் மாதம் ஆரம்பத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ராகு பகவான் மகர ராசிக்குள்ளேயும் கேது பகவான் கடக ராசிக்குள்ளேயும் நுழைவாங்க. நம்மளுடைய குரு பகவான் பார்த்திங்கன்னா இப்போ மிதுன ராசிக்குள்ளே இருக்க குரு பகவான் ஜூன் மாதம் கரெக்டாக ஆரம்பத்தில் என்ன பண்ணுறாரு, கரெக்டாக கடக ராசிக்குள்ளே நுழைகிறாரு. அதுக்கப்புறம் அதிசாரமாக அவர் என்ன பண்ணுவார், சிம்ம ராசிக்குள்ளே நுழைவார். அப்போ இந்த கிரக அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது
வருட கிரகங்களில் இந்த வட்டம் குரு பகவான் மட்டுமே கொஞ்சம் அதிகமாக 3 ராசிக்கு தன்னுடைய பயிற்சிகளை செலுத்துகிறார் என்று பார்க்குறோம். மற்ற கிரகங்கள் எல்லாமே அந்தந்த நிலையில் மாத கிரகங்கள் அப்படியே கரெக்டாக 45 நாட்களுக்கு ஒருக்க செவ்வாய், சுக்கிரன், புதன் இவங்கெல்லாம் கரெக்டாக அவங்கவுங்க வேலையை செய்வாங்க. சூரிய பகவான் கரெக்டாக மாதத்துக்கு ஒருக்க அவர் என்ன பண்ணுவார், பயணம் செய்வார். இப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் 2026 உங்களுக்காகவே, உங்களுக்கு மட்டுமே என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ராசியின் அதிபதி இயக்கமும் இந்த வருடத்தின் துவக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்ததிபதி மற்றும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்ததிபதியோடைய துணையுடன், அதே போல் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்ததிபதியோட அனுகூலத்துடன் உங்களுடைய ராசிக்கு 11க்குரிய சுக்கிரனுடைய ஆதரவுடன் இயக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்க போகுது. எப்படி இங்க ஒவ்வொரு கிரகங்களும் 2 ஆதிபத்தியம் வாங்கியிருக்கு. இப்போ செவ்வாய் பார்த்தீங்கன்னா 5க்குரியவன் 12க்குரியவன், சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6க்குரியவன் லாபஸ்தானாதிபதியாக சொல்லக்கூடிய 11க்குரியவன், புதன் 7க்குரியவன் 10க்குரியவன். அப்போ 2 ஆதிபத்தியம் வாய்ந்தாலும் எந்த கிரகம் வலிமையான ஒரு இடத்துல வலிமை அடைகிறாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். அப்போ நம்மளுடைய சுக்கிரனும் புதனும் செவ்வாயும் அடுத்த சூரிய பகவான் என்ற நம்மளுடைய நவகிரக நாயகனும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான சூழ்நிலையில் இந்த வருட துவக்கத்திலேருந்து உங்கள் ராசியில் உட்காந்துருக்காங்க. ஃபஸ்ட் இடத்துலையும் உங்கள் ராசியில் தான் அவங்க துவங்குறாங்க. அவங்களுடைய இயக்கமே பயணமே எங்கேருந்து போகுது, உங்கள் ராசியிலிருந்து தான் போகுது. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ். நீங்கள் பல பேரை உருவாக்கிய ஒரு ஆசிரியர். குடும்பத்தில் உங்களுடைய ஒவ்வொரு விதமான செயல்பாடுகள் மூலமாக தான் உங்கள் குடும்பமே இயங்குது. என்னதான் உழைச்சி கொண்டு உங்களுடைய பெற்றோரோ இல்லையோ உங்களுடைய கணவரோ உங்களுடைய மனைவியோ யாரோ கொடுத்தாலும் சரி, ஆனால் அந்த இயக்கம், அந்த ஒரு சரியான ஒரு பாதை, ஒரு சூழ்நிலையை அமைத்து கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் உங்களுக்கு மட்டும்தான் உண்டு. உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு சூப்பராக கிடைக்க போகுது. வெளிநாடு பயணம் மேற்கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்கன்னா வெளிநாடு பயணம் உறுதியாக உண்டு. அதே போல் வெளி மாநிலத்தில் போய் தொழில் செய்கிறீங்க, உள்ளூரில் தொழில் பண்ணாமல் வெளி மாநிலம் வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணுற அத்தனை விதமான தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் ஏற்பட போகுது. நீங்கள் ரொம்ப ஒரு டிப்ரெஷனில் கிட்டத்தட்ட அந்த மே மாதம் எண்டிலிருந்து அப்படியே எல்லா விதமான பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள முடியாமல் தவிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தவிப்புக்கு ஒரு ரிலீக்ஸ் கிடைக்க போகுது. சனியோட பார்வை, கேதுவுடைய இணைப்பு, இந்த ரெண்டும் சேர்ந்து உங்களை படுத்தின பாடு வெளியேறப்போகுது. ரிலாக்ஸ், நீ ஜெயிப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இறையருள் உங்களுக்கு முழுவதுமாக கிரகங்கள் மூலமாக கொடுக்கின்றன. எப்போ ஒரு லெவலுக்கு வருவேன், எப்போ நான் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வருவேன் அப்படின்னு நீங்கள் காத்திருக்கீங்கன்னா உறுதியாக இந்த 2026 வந்துடுவீங்க. அப்புறம் இந்த 2026 உங்களுடைய திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை சரியான ஒரு அமைப்பை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஜூன் மாதம் கிட்டத்தட்ட 2ஆம் தேதி வரையும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கரெக்டாக நீங்கள் சரியான ஒரு பாதையை அமைச்சிங்கன்னா கட்டாயமாக திருமணம் முடிஞ்சிடும். கவலைப்பட தேவையில்லை. இந்த 2026 ஜூன் 2க்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு அக்டோபர் 31 வரையும் பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்கவே இருக்காது. பொருளாதாரம் சூப்பராக இருக்கும். நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், வெளிநாடு பயணம் மேற்கொள்ளணும், என்ன பண்ணே தெரியல, குழப்பத்தில் இருக்கேன்னு சொல்லி வருத்தப்படுற உங்களுக்கு வெளிநாட்டில் உறுதியாக லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு லாபம் உண்டு. நீங்கள் பிறந்த ஒரு நாடு, வளர்ந்தது ஒரு நாடுனா தனுசு ராசிக்கு இனிமேல் தான் ஏற்றம் வரப்போகுதுன்னு அர்த்தம். இனிமேல் தான் ஒரு மாற்றம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதேபோல் தனுசு ராசியில் யாரெல்லாம் பேங்க் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்களோ, யாரெல்லாம் ஆசிரியர்களாக வேலை பார்க்குறீங்களோ, யாரெல்லாம் பல நபர்களுக்கு வாழ்க்கை பாடத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அந்தஸ்திலையும் ஒரு அதிகாரத்திலையும் ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்கீங்களோ, அத்தனை விதமான நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டு.
உங்களுக்கு கிரகங்கள் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாங்க. கடன் சுமையிலேருந்து மீள்வதற்கான ஒரு பாக்கியம் உண்டு. மற்ற ராசிக்காரங்க கடன் வாங்கினா கூட சமாளிச்சிருவாங்க. ஆனால் அந்த தனுசு ராசிக்காரங்க மட்டும் கடன் வாங்கிட்டாங்கன்னா நீங்கள் அவ்வளோ கஷ்டப்படுவீங்க. உங்களால் சொல்லவும் முடியாது. அதாவது கொஞ்சம் கடினமாக பேச மாட்டீங்க. ஏங்க இருங்க, கொஞ்சம் கோச்சிக்கிறாதீங்க, தரேன், தயவுசெய்து தப்பாக எடுத்துக்கிறாதீங்க, இப்படி தான் நீங்கள் பேசி பழகிருக்கீங்க. அப்போ கடன் வாங்கினதுலேருந்து உங்களால் எந்த விஷயத்தையும் சொல்ல முடியலை. அப்போ இந்த கடன் பிரச்சனை எப்போ வெளியே வருவோம்? மீளா கடனிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா, உறுதியாக ஜூன் மாதத்து வரையும் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடையும். ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுடைய ராசியின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது கடன் பிரச்சனையிலேருந்து டோட்டலாக ரிலீஸ் ஆகி நிம்மதியாக இருக்கேன்பா, ரிலாக்ஸாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது. நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களில் பெண் குழந்தைகளுக்கு, குடும்ப பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றம் உண்டு. உங்களுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் அமைத்துக் கொள்வதற்கான பாக்கியம் உண்டு. அதே போல் உங்களுடைய கணவர் உங்களை புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்காரு. உங்களுக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ஒரு அந்யூன்யம் இல்லை. நீங்கள் எவ்வளவோ அன்பா பாசமாக அவங்கள்ட்ட இறங்கி போயிட்டீங்க, ஆனால் உங்களை கண்டுக்கிறவே மாட்டேங்காங்க அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா உறுதியாக அந்த நிலை மாறும். உங்களுடைய உறவுகளில் ஒற்றுமை ஏற்படும். உங்கள் ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு இணைப்பு ஏற்படும், ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. அதேபோல் தனுசு ராசி பெண்கள் அரசாங்க உத்தியத்துக்காக நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா உங்கள் கையில் தான் இந்த உலகம், உங்கள் கையில் தான் இந்த அரசாங்கம். அரசியல், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளில் தனுசு ராசிக்காரங்க அமோக வெற்றி பெற போறீங்க. நீங்கள் அரசியல் ஏதாவது ஈடுபட நினைச்சா இந்த நேரம் ஒரு சரியான காலகட்டம். உறுதியாக பெண்கள் அரசியலில் ஈடுபடலாம், ஆண்களும் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனாலேயும் நன்மைகளும் உண்டு. தனுசு ராசி மாணவ செல்வங்கள் படிப்பில் வெற்றியும் படிப்பில் மகிழ்ச்சியும் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. எந்த போட்டியில் கலந்துக்கிட்டாலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், ஒரு வெற்றி சாதனை புரிவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த 2026 நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? யாரை நம்பி புதிதாக வருகின்ற கண்ணுக்கு தெரியாத உறவுகள், அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமூக வலைதளங்கள் மூலமாக வருகின்ற நண்பர்கள், உறவினர்கள், அதாவது நண்பர்களை உறவினர்களாக மாற்றிக்கொள்வது தவறு. அதே போல் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத நபர்களிடம் எந்த ஒரு ரகசியங்களையும் வெளிப்படையாக சொல்வது தவறு. இந்த ரெண்டுலையும் கவனமாக இருங்க. நீங்கள் இந்த வருடத்தில் வழிபாடு செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரே ஒரு வழிபாடை மறக்காமல் பண்ணுங்க. வியாழக்கிழமை உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க சாய்பாபா வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு நீங்கள் சரியான முறையில் பின்பற்றினால் உங்களுடைய வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கான இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போது, நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்த்துருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா வருடத்தின் பொது பலன்களே. இதை தாண்டி உங்களுடைய மனசில் இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல் குடும்ப ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள். என்னால் முடியலை, நான் எவ்வளவோ இறங்கி போயிட்டேன், ஆனால் என்னை மீண்டும் மீண்டும் ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிகிட்டே இருக்காங்க, அது யாருன்னே கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற விஷயங்கள், இப்படி எந்த சம்மந்தப்பட்ட உங்களுடைய ஜாதக ரீதியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள், அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த முடியும், அதுக்கு நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும், என்ன பரிகாரங்கள் செய்யலாம், வழிபாடு செஞ்சே மாற்றம் ஏற்படுத்திக்கலாமா, அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் கொஞ்சம் கிரகங்கள் பலவீனமாக இருந்தால் என்ன பரிகாரங்கள் செஞ்சால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர், நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, தற்போது நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். அதேபோல் நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும்
எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.